புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி போலீசாரின் என்கவுண்டரில் உயிரிழந்தார். செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி எப்போது என்கவுண்டர் செய்யப்பட்டார்? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை அடுத்துள்ள 7 கிணறு பகுதியில் உள்ள காக்காத்தோப்பு என்ற பகுதியில் பிறந்து வருவதால் சக ரவுடிகளால் காக்காத்தோப்பு பாலாஜி என்று அழைக்கப்படும் பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய காக்காத்தோப்பு பாலாஜி இன்று காலை போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பா 5 கொலை வழக்குகள், 15க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்குகள் என 59க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது இருக்கிறது. கடந்த 2021 ஆண்டு கடைசியாக போலீசாரால் இந்த ஆயுத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறார். பின்பு தலைமறைவாக இருந்த அவரை இன்று காலை கொடுங்கியூர் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் அவர் மறைந்திருக்க இடத்தை அறிந்து கைது செய்ய முயன்ற போது போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். அப்பொழுது அவர் சுட்ட அந்த புல்லட்டுகள் போலீஸ் வாகனங்கள் பற்றி சிதறியிருக்கிறது. ஏற்கனவே போலீசார் அவரை பிடிப்பதற்கு முன்பாக வானத்தை நோக்கி சுட்டதாகவும், ஆனால் தொடர்ந்து போலீசாரை நோக்கி அவர் துப்பாக்கியால் சுட்டதால் வேறு வழியின்றி தற்காப்புக்காக காக்காத்தோப்பு பாலாஜியை துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொடுங்கியூர் காவல் ஆய்வாளர் இருக்கக்கூடிய சரவணன் தலைமையிலான போலீசார் காக்காத்தோப்பு பாலாஜியை என்கவுண்டர் செய்ததாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2011ஆம் ஆண்டு நடந்த பில்லா சுரேஷ் மற்றும் ரவுடி விஜி என இரட்டை கொலை வழக்கு சம்பவங்கள் உட்பட 5 கொலை சம்பவங்கள் மற்றும் 15க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்குகள் என 59 வழக்குகள் காக்காத்தோப்பு பாலாஜி மேல இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பின் நடந்த 2வது என்கவுண்டர் என்றும் புதிய காவல் ஆணையராக பதவியேற்ற அருண் அவர்கள் பதவியேற்ற பின்பு நடந்த 2வது என்கவுண்டர் சம்பவம் என்றும் போலீசார் தரப்புல தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா காக்காத்தோப்பு பாலாஜி கொலை, கட்ட பஞ்சாயத்து என்ற கோணத்துல பல்வேறு சம்பவங்களை சென்னையில செய்து வந்ததாகவும், வட சென்னை பகுதிகளில் இவர் நாகேந்திரன் அவர்களின் கூட்டாளியாக செயல்பட்டதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கொலை வழக்குகள் மற்றும் கொலை முயற்சி வழக்குகளில் தேடப்பட்டு வந்த நிலையில இன்று காலை கொடுங்கியூர் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் அவரை கைது செய்ய முயன்ற போது போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் அவரை துப்பாக்கியால் சுட்டு போலீசார் பிடித்திருப்பதாகவும் தற்காப்பாக இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிடி மணியின் கூட்டாளியாக இருக்கக்கூடிய காக்காத்தோப்பு பாலாஜி கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏனாம்பேட்டை பகுதியில் ஒரே நேரத்தில் காரில் சென்ற போது சம்போ செந்தில் அவரது ஆதரவாளர்களால் வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்ற சம்பவம் இன்றும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. சம்போ செந்திலுக்கு நேர் எதிர் ஒரு கேங்ஸ்டராக காக்காத்தோப்பு பாலாஜி செயல்பட்டு வந்ததாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்துல பலத்த போலீஸ் பாதுகாப்பானது புறப்பட்டிருக்கிறது. துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் அந்த இடத்துல ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த என்கவுண்டர் சம்பவம் எவ்வாறு நடைபெற்றது, போலீசாருக்கு யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா, எந்த வழக்குல இவரை பிடித்தார்கள் என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில இவர் தற்போது துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூலிப்படைகளை ஏவி கொள்ளுதல், அதே போல ரவுடிகளுக்கு இடையே நடந்த கொலை சம்பவத்தில் மூளையாகவும் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி செயல்பட்டதாகவும், சென்னையின் பல காவல் நிலையங்களில் காக்காத்தோப்பு பாலாஜி மீது பல வழக்குகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கொலை முயற்சி மற்றும் கட்ட பஞ்சாயத்து உள்ளது மற்றும் இந்த வழக்குகள் மட்டும் இல்லாமல் செம்மரைக்கட்ட வழக்குகளும் காக்காத்தோப்பு பாலாஜி மீது இருப்பதாகவும், அந்த செம்மரக்கட்ட கடத்தல் வழக்கிலும் அவர் கொடிக்கட்டி பறந்ததாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில அவர் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அவர் பிடிக்க முயன்ற போது போலீஸை நோக்கி சுட்டதால தற்காப்புக்காக போலீசார் அவர் மீது என்கவுண்டர் செய்திருப்பதாகவும் போலீசார் தரப்பு தெரிவிக்கப்பட்டது. காவல் ஆய்வாளர் கொடுங்கியூர் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் தான் இந்த என்கவுண்டர் சம்பவத்தை நடத்தியிருப்பதும், சரவணன் அவர்கள் சுட்டத்தில் தான் காக்காத்தோப்பு பாலாஜி இறந்திருப்பதும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவரது உடல் ஸ்டான்லி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனைக்கு பிறகாக அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசாருக்கு எதுவித காயங்களும் இல்லை என்றும், போலீஸ் வாகனத்தில் மட்டுமே தோட்டாக்கள் பாய்ந்திருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.